வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பதுக்குடி. ப்ரௌன் சுகர் பனானா பேன்கேக் செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 4 வாழைப்பழம் தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைகளால் கட்டிகள் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/4 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணுறேன். ஒன் டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஹீட் ஆனதும் ஒரு கரண்டி இந்த மாவை அதில் ஊற்றிட்டு பரப்பியாச்சு. ஈவனாக பரப்பிட்டு ஒரு பக்கம் நல்லா சிவந்ததும் திருப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் எது வேணாலும் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் ப்ரௌன் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. நம்மளோட பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. வாவ்! நான் மேலும் அது மேலே ஒயிட் சாக்கோ சிப்ஸ் தூவி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாவ்! ரொம்ப எம்மியாகவும் இருக்குது. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். பிகினர்ஸ்க்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் கேக் இது. திரும்பவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன். பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.